ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பகவத்கீதா சாப்டர் நம்பர் 17 ஒரு ஸ்லோகம் 17வது ஸ்லோகம் ஆரம்பித்து முன்னாடி அந்த ஸ்லோகத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத சப்ததசோऽध्यायः ஸ்ரத்தா த்ரய விபாக யோகः. இந்த 17வது அத்தியாயத்தில் 28 ஸ்லோகங்களிலும் மற்றும் 18வது கடைசி அத்தியாயத்தில் 40 ஸ்லோகம் வரை சத்வம், தமஸ் மற்றும் ரஜஸ் குணங்களை பற்றியே சொல்லப்படுகிறது. ரஜஸையும் தமசையும் ஜெயித்து சத்துவகுணத்தில் ஓங்கியிருந்து மன தூய்மை பெற்று உண்மையை உணர்ந்து ஓய்வு பெற வேண்டும். 3 விதமான நம்பிக்கைகள், 3 விதமான யஜ்ஞம், அதுபோல் 3 விதமான தவங்கள், 3 விதமான உணவு முறை, 3 விதமான தானம் மற்றும் 3 விதமான வழிபாடு, சுகம், புத்தி, உறுதி இவை அனைத்தும் இங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றையும் 3 விதமாக பாகுபடுத்தி காட்டி நமது வாழ்க்கை இன்ன நீதியாக இருந்தால் நாம் இன்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். ஸ்லோகம் படிக்கலாம். அர்ஜுனோவாச்ச ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாः தேஷாம் நிஷ்டாது கா கிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. 4 பதச்சேதம் இருக்குது, எழுத ஆரம்பிங்கோ. விதி முத்ஸ்ருஜ்ய, விதிம் ப்ளஸ் உத்ஸ்ருஜ்ய, ஸ்ரத்தையான் விதாக, ஸ்ரத்தையா ப்ளஸ் அன்விதாக, சத்வமாஹோ, சத்வம் ப்ளஸ் ஆஹோ, ரஜஸ் தமஹ, ரஜஹ ப்ளஸ் தமஹ. இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம். எழுத ஆரம்பிங்கோ. கிருஷ்ண, கிருஷ்ணா. ஏ, யார். சாஸ்திர விதிம், சாஸ்திர விதியை. உத்ஸ்ருஜ்ய, விட்டு விட்டு. து, ஆனால். ஸ்ரத்தையா அன்விதாக, நம்பிக்கையுடன். யஜந்தே, வழிபடுகிறார்களோ. தேஷாம், அவர்களின். நிஷ்டா, நிலை. க, என்ன. சத்வம், சத்வகுணமா. ரஜக, ரஜோ குணமா. ஆஹோ தமக, அல்லது தமோ குணமா. என்னுடைய சம்மரி பார்க்கலாம். கிருஷ்ணா, யார் சாஸ்திர விதியை விட்டுவிட்டு ஆனால் நம்பிக்கையுடன் வழிபடுகின்றார்களோ அவர்களின் நிலை என்ன? சத்வகுணமா, ரஜோகுணமா அல்லது தமோ குணமா? சமாப்தம். இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது. ஹூவர் வாண்ட்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். தன்யவாதக.